கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜயை அவரது பெற்றோர் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான புகைப்படங்களும் தற்போது வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இப்போ இதான் முதல் முறை இல்லையா முதல்வரோட பெற்றோர் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவரது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். இந்த நிலையில காலை வழக்கம் போல கூட்டத்தொடருடைய சட்டமன்ற நிகழ்வுகள்ல கலந்து கொள்வதற்காக தலைமைச் செயலகம் வந்திருந்தார். காலை 9:17 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்திருந்த அவர் 9:30 மணி அளவுல சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல கலந்து கொண்டார். தொடர்ந்து மதியம் எதிர்கட்சி தலைவர் உரை வரையில தலைமைச் செயலகத்துல சட்டப்பேரவையில் இருந்த அவர், அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்திருந்தனர். அவரது அறையில இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை பரிசு பொருத்த பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சருடைய பெற்றோர் இயக்குனர் எஸ் சந்திரசேகர் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் நேரடியாக தலைமைச் செயலகம் வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை அன்பையும் பகிர்ந்து கொண்டனர். அப்போது அவரது தந்தை எஸ் சந்திரசேகர் தமிழ்நாடு முதலமைச்சரை கட்டி அணைத்தும் பெற்றோர் இருவருமே பூங்கொத்து கொடுத்தும் பரிசு பொருட்கள் கொடுத்தும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய பெற்றோர் தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கின்றனர். அவரது மகன் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு முதலமைச்சர் அறையில முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்று சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.